நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இப்போ நம்ம 8th போயம், அதாவது பிரவேஷிக்கால ஒவ்வொரு போயத்துக்கான கொஷின் ஆன்சர்ஸையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் 8th போயத்துக்கான கொஷின் ஆன்சர்ஸஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது அம்ருத் புத்ர அப்படிங்கிற போயம். இதை எழுதினவர் பண்டித் நாராயண் தேவ். फर्स्ट क्वेश्चन, पंडित नारायण देव मन में क्या सोचने के लिए कहते हैं? पंडित नारायण देव मनदिल என்ன யோசிக்க சொல்லி சொல்கிறார்? पंडित नारायण देव मन में நம்முடைய மனதில் यह भारत मेरा देश है, இந்த இந்தியா என்னுடைய நாடு, ऐसा सोचने को कहते हैं, இது போல யோசிக்க சொல்லி சொல்கிறார். செகண்ட் क्वेश्चन, हमें किससे बचकर, நாம் யாரிடமிருந்து தப்பித்து चलने का செல்ல வேண்டும் का ஆதேஷ் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை, அட்வைஸை அம்ருத் புத்திரமே, அந்த அம்ருத் புத்திரங்கிற இந்த போயத்தில் தியா கயா ஹே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹமே ஸ்வார்த்தியோங் கி பீடு சே, நாம் சுயநலவாதிகளின் கூட்டத்திடமிருந்து பச்சுக்கர் தப்பித்து, சல்னேகா ஆதேஷ் செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை தான் அம்ருத் புத்திரமே, இந்த அம்ருத் புத்திரங்கிற இந்த போயத்தில் தியா கயா ஹே கொடுக்கப்பட்டிருக்கிறது. थर्ड वन, पंडित नारायण देव नेता लोगों के लक्षणों के बारे में, पंडित नारायण देव தலைவர்களுடைய குவாலிட்டிஸ், ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும், அவனுக்கான அந்த குவாலிட்டிஸ் கே பாரேமே, அதை பற்றி क्या बताते हैं, என்ன சொல்கிறாரு? பண்டித் நாராயண் தேவ் தீர்த்தா, தீர்த்தா அப்படிங்கிறது ஒரு இதுனா பொறுமையாக இருக்கணும், உதார்த்தா பெருந்தன்மையாக இருக்கணும், ஒரு தலைவன்னா பொறுமையாக இருக்கணும், பெருந்தன்மையாக இருக்கணும், தியாகம் செய்யக்கூடியவனாக இருக்கணும், தபஸ்யா தவம் செய்யக்கூடியவனாக இருக்கணும், தானம் செய்யக்கூடியவனாக இருக்கணும், சுச்சரித்திர நல்ல குணம் நல்ல கேரக்டர் உடையவனாக இருக்கணும். ஆதி கோ நேதாவோங்கே லக்ஷன் பத்தாத்தே ஹே, ஆகியவற்றை தான் இவர் தலைவர்களுடைய குவாலிட்டிஸ்ன்னு சொல்கிறாரு. தன்யவாத்.